முதல்வராக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வருகின்றார். வந்தவுடன் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு 1000 பேர் பெரியார சொல்றாங்க. அவங்க சமூக நீதி உத்தரவு, இடஒதுக்கீடு உத்தரவை முதலாக முத்தையா செய்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். எலிசபெத் ராணி சென்னைக்கு வருகிறார். நமக்கு விடுதலை வாங்கிட்டோம். வரும் பொழுது அவரை வரவேற்க செல்ல வேண்டும். தலைமைச் செயலாளர் மற்ற அதிகாரிகள் புல் சூட்டோட இருக்கிறாங்க. ஓமந்தூர் ரெட்டியார் எப்படி வருகிறார்னா, கசங்கிய ஜிப்பா 4 முழ வேஷ்டியோட வர்றார். திராவிடத்திற்கு முழு வீழ்ச்சி எப்போது, இல்லை தப்பி பிழைக்குமா? திராவிடம் என்பது எப்படின்னா, நீதிக்கு சென்று ஆரம்பித்தார். நீதிக்கு சென்றார். அப்போ நீதி கட்சி ஆரம்பிப்பு நான் சொன்னேன். நம்முடைய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தென் கர்நாடகா இணைந்து இந்த மாநிலங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. திராவிடம் வீழ்ச்சியை சந்திச்சு கொண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீழ்ச்சியை சந்திக்க யாரு? இந்த நபர்களால் வீழ்ச்சியை சந்திக்க. தேமுதிகவின் எதிர்காலம் எப்படி இருக்கிறது? தேமுதிக ஒரு மாற்று அரசியலுக்காக வந்தார் விஜயகாந்த். நாங்கள் மாற்று அரசியல் வேண்டும் என்றுதான் வைகோவை 93 கஷ்டப்பட்டு அந்த கட்சியை நிறுவனம். அந்த நிறுவன தலைவர்கள் நான் ஒருத்தன். தாவேகா 2% வாக்கு கூட பெறாதுன்னு நிர்வாகியே பேசி ஆடியோ வெளியானது. அதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா? எங்க தாவேகாவுக்கு நான் குரல் கொடுத்தேன். மாற்று அரசியல் வேணும், வைகோ வேணும், விஜயகாந்த் வேணும். நான் விஜய் கூட என்னை பற்றி தெரியும். வொர்க் ஃப்ரம் ஹோம் ஐடில கேள்விப்பட்டிருக்கோம். அரசியலே வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு அப்படின்ற. விஜய் நல்ல மனிதர், அற்புதமான மனிதர். ரூபாய் மதிப்புள்ள 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 8122090770. வணக்கம் லகரம் வாய்ஸ் நேயர்களே, இது ஆஸ்க் எனிதிங் வித் லகரம் வாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில மக்களுடைய கேள்விகளை பெரிய தலைவர்கள்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப நாள் அரசியல்ல பயணம் செஞ்ச பல அரசியல் தலைவர்களை சந்திச்சு மிகுந்த அனுபவம் கொண்ட அரசியலாளர், வழக்கறிஞர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்ககிட்ட கேட்க சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அதுல நாங்க ஃபில்டர் பண்ணி ஒரு 12 கொஸ்டின் கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கோம். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கடந்த 60 ஆண்டுகளில் நேர்மையான அரசியல்வாதிகள் என்று நீங்கள் பட்டியலிட்டால் அதில் முதல் 5 பேர் யார் இருப்பார்கள்? ஜெயபிரகாஷ் நாராயணன், மத்திய அளவில் ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோகியா, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பல பேர் இருக்காங்க, சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சர், சென்னை ராஜதானிக்கு. அடுத்தவர் ராஜபாளையம் குமாரசாமி ராஜா, 2வது முதல்வர். 3வது முதல்வர் ராஜகோபால் ஆச்சாரியார். அவர் குள்ளுக பட்டரம் பாருங்க, ஐயர்னு. பிராமின்னா ஏன் ஒதுக்கணும்? நல்ல காரியம் பண்ணா அவர் ஒரு இப்படிப்பட்ட ஒரு சிலர் தான் அரசியலின் நேர்மை என்று நான் எடுத்துக்கொள்வேன். அவர்கள் தான் எனக்கு ரோல் மாடல். இப்ப இந்த 5 பேர்ல நீங்க யாராவது ஒருத்தவங்களுடைய இன்ஸ்பிரேஷனா எனக்கு இந்த விஷயம் இருந்துச்சு அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நேர்மையா பண்ணாங்க, ஒரு காசு எடுக்க மாட்டாங்க. ஒரே விஷயம் சொல்றேன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல் பிரீமியர், அவரை சென்னை ராஜதானி, அப்போது சென்னை ராஜதானின்னா கன்னியாகுமரி மாவட்டம் அப்போ நம்மோட இல்லை, திருநெல்வேலி வள்ளியூர் வரைக்கும் தான் நம்ம இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம், இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் திருவாங்கூர் சாணத்தில் இருந்தது. இப்போ கேரளாவோட தான் இருந்தது. நம்முடைய வடக்கு எல்லை ஒரிசா வரைக்கும் இருந்தது. ஸ்ரீகாக்குளம் ஆந்திராவில் இருக்கே, அது வரைக்கும் இன்றைய ஆந்திர பிரதேசம். அதே மாதிரி கர்நாடகத்தில் கொல்லேகால், குப்பம் ஆந்திரா தான். அதே மாதிரி அந்த கொடகு பகுதிகள், சவுத் கர்நாடகத்தில் சில பகுதிகள் நம்மோடு இருந்தது. கேரளத்தில் மலபார், பாலக்காடு பகுதிகள், அட்டப்பாடி, பாலக்காடு பகுதிகள். அதே மாதிரி தேவிகுளம் பீர்மேடு, முல்லை பெரியாருக்கு சிக்கலானதே அந்த தேவிகுளம் பீர்மேடு, இதெல்லாம் நம்மோட இருந்தது. அப்போ இருந்தபோது இவ்வளவு பெரிய விசாலமான மாநிலம் சென்னை ராஜதானி. முதல்வராக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வருகின்றார். வந்தவுடன் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு 1000 பேர் பெரியார சொல்றாங்க. அவங்க சமூக நீதி உத்தரவு, இடஒதுக்கீடு உத்தரவை முதலாக அரசாங்க ரீதியாக முத்தையா செய்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்.
சமூக நீதி. இன்னைக்கு சமூக நீதி பேசுறாங்களே, இதுக்கு ஒரு மைல்கல், முதல் மைல்கல். அவரை பற்றி இப்ப யாரும் பேச மாட்டாங்க. இரண்டாவது ஆலய பிரவேசம், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆலய பிரவேசம், தலித்துகள் என்று சொல்லுவர்களே ஆலயத்துக்கு செல்லலாம் என்று உத்தரவு. மூன்றாவது தமிழ் பயிற்சி மொழி, அவர் காலத்திலே வந்துருச்சே. தமிழ் பாட புத்தகங்கள் அச்சடிப்பு, நிர்வாக சீர்திருத்தம். முதல் நம்ம பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து விடுதலை பெறுகிறோம். அன்றைக்கு நம்முடைய அமைப்பு ரீதியாக மண் வாசனைக்கு ஏற்றாப்புல நிர்வாகம் வர வேண்டும். அந்த நிர்வாகத்தை சரி செய்தார். ஒரு நயா பைசா எடுக்க மாட்டார். அரசாங்க சொத்துல தனக்கு தேவையானது தானே பண்ணிக்கூடார். ஒரு முறை எலிசபெத் ராணி சென்னைக்கு வருகிறார். நமக்கு விடுதலை வாங்கிட்டோம். வரும் பொழுது அவரை வரவேற்க செல்ல வேண்டும். தலைமைச் செயலாளர் மற்ற அதிகாரிகள் ஃபுல் சூட்டோட இருக்கிறாங்க. ஓமந்தூர் ரெட்டியார் எப்படி வருகிறார்னா, கசங்கிய ஜிப்பா 4 முழ வேஷ்டியோட வர்றார். ஐயா நீங்க எப்படி, இந்த பாருப்பா, இந்த பாருங்கய்யா, நீங்களாம் அதிகாரிகள், நான் இப்படித்தான் வருவேன், நான் விவசாயி. அவர் பெரிய பணக்காரர் வேற, பெரிய மிராஸ்தார். திண்டிவனம் பக்கத்துல பெரிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தது. சாதாரண ஆள் கிடையாது, பெரிய விவசாயி. அவர் வீட்டு கொய்யாப்பழம் ருசியா இருக்கும்பாங்க. அப்படி போகும்போது இப்படி இந்த பாரு, நான் விவசாயி, நான் விவசாயியின் முதல்வர், மக்களின் முதல்வர், சமூக நீதியின் முதல்வர், இப்படிதான் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். மக்களுடைய நலனுக்காக நான் முதல்வர்னு சொல்லல, முதல்வராக இருந்து என்னுடைய பணிகளை செய்கிற மக்களோடு அவங்களுக்கும் முதல்வராக இருக்கின்றேன். நானும் அவங்களை சேர்ந்தவன் தான், மக்களை ஜனங்களுக்கு சேர்ந்தவன் தான், ஜனசக்திக்கு சேர்ந்தவன் தான். இப்படியான நிலையில் நான் இப்படிதான் வருவேன். என்னை ஏற்றுக்கொண்டு விமான நிலையத்தில் ராணி எலிசபெத் ராணி வரவேற்பை வாங்கினா வாங்கட்டும், இல்லைன்னா சொல்ல நான் திரும்பி வந்துடுறேன், நீங்க வரவேற்றுக்கிடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி யாருக்காவது தைரியம் வருமா? அவரை பற்றி இன்னைக்கு பாட புத்தகங்கள் இருக்கின்றதவா? அவரை பற்றி யாரா பேசுறாங்களா? சொல்றமா, அவருடைய படத்தை எப்போ வச்சாங்க தெரியுமா? ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான் வச்சாங்க. 75 ஆண்டுகள் சுதந்திரமா ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட அற்புத மனிதர் படத்தையே சட்டமன்றத்தில் வைக்கல. நீண்ட நாள் கோரிக்கை. அதே மாதிரி குமாரசாமி ராஜாவோட படமே கிடையாது. என்ன நிர்வாகம், தமிழ்நாடு நிர்வாகம், இவங்கெல்லாம் நல்ல முதல்வர். புரியுதா? ஒரு முறை அவர் மேல சமூக நீதி உத்தரவுக்கும் அதே மாதிரி ஹைதராபாத் நிஜாம் நம்மோடு இணைய வேண்டும் தகராறு செய்கின்றார், பிரச்சனை செய்கின்றார். சர்தார் பட்டேல் உள்துறை அமைச்சர், ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமர், ஹைதராபாத் சமஸ்தானம் நம்மோடு இணைய வேண்டும். வீரமானவர் சர்தார் பட்டேல் எல்லா மாநிலங்களையும் எல்லா சமஸ்தானங்களையும் ஒன்று சேர்க்கின்றார். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை சமஸ்தானம் ஒத்துக்கிட்டாங்க, திருவாங்கூர் சமஸ்தானம் ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஹைதராபாத் நிஜாம் சமஸ்தானம் இணையிருக்கு ஒத்துக்கல. இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கேபி மேனன் தரையா அப்போ. இப்படியா இருக்கும்போது இவர் சொல்றாரு இவர்கிட்ட, நேரு கிட்ட அசால்ட்டா, ஜவஹர் என்னுடைய பேராமிலிட்டரி போர்ஸ் அனுப்புற மெட்ராஸ்ல இருந்து, அப்ப மெட்ராஸ் தான், சர்தார் பட்டேல் போர்ஸ் அனுப்பட்டும், ஒரே நாள்ல க்ளோஸ் பண்ணிடும் சொல்லி ஹைதராபாத் நிஜாம் இணைஞ்சதுக்கு ஓமந்தூர் ரெட்டியார் ஒரு காரணம். பட்டேலோட அவரை பற்றி யாரார் வர்றாரு பேசுறாங்களா? முட்டாப்பை இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், அடி முட்டாள்கள். அவர் மண்ணு இவர் மண்ணு, செம்மண்ணு குவர் மண்ணு சொல்லிட்டு இருக்காங்களே, அவர் அற்புதமான மனிதர். அவர் தான் என்னோட ரோல் மாடல். அங்கே இந்தியாவை பொறுத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ஜெயபிரகாஷ் நாராயணன். ஜெயபிரகாஷ் நாராயணன் எங்கேயோ போக வேண்டியவர், அது மாதிரி அச்சுதப்பட்டவர் தான். இவங்கெல்லாம் யாருக்கா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேரு அழைக்கிறார், அச்சுதப்பட்டவர் தான், மந்திரி சபையில் சேருங்கள், சுதந்திரம் பெற்றுவிட்டோம், போராடணும், நமக்கான தீர்வு கிடைத்து விட்டது, வாங்க அமைச்சரவையில் சேர சொல்றார். யாரா? அச்சுதப்பட்டவர்த்தன ஜவஹர். நாங்க அதுக்காக போராடல, என் ஜோன்லாம் போயிருக்கு, நான் கிராமப்புறங்களை பணியாற்ற போயிறேன். நேருவே அவரை பார்த்தா பயப்படுறாரு. அச்சுதப்பட்டவர்த்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய தலைவர்கள் அகில இந்திய லெவலில், ஜெயபிரகாஷ் நாராயணன், சுபாஷ் சந்திர போஸ்,
பகத்சிங், அச்சுதப்பட்டவர்த்தன், ராம் மனோகர் லோஹியா, சுந்தரையா, கம்யூனிஸ்ட் சுந்தரையா, எவ்வளவு பெரிய தலைவர்கள். அந்த தலைவர்களுடைய பற்றியா பாட புஸ்தகங்கள் வருதா? யாரையும் இவங்க திணிச்சுக்கிறாங்க. தகுதியே இல்லாதவங்கள பாட புஸ்தகங்களை திணிக்கிறாங்க. நான் சொல்ல, தமிழ் தேசியத்தை யாரு கொண்டு வந்தது தமிழ்நாட்டில்? வள்ளலார். தமிழ் தேசியத்தை முதல்ல பேசுனது வள்ளலார். இரண்டாவது மறைமலை அடிகள். பாலம் இருக்கு இல்லையா? திருவி கல்யாண சுந்தரனார் என்ற திருவிக்கா, நாவலர் சோமசுந்தர பாரதி. இவங்க தான் தமிழ் தேசியத்துக்கு வித்துட்டவங்க. அதன் அடிப்படையில் தான் பழநெடுமாறன் இயங்குகின்றார். அவருடைய தமிழ் தேசியம் வேற, அதெல்லாம் பின்னாடி வர. இப்படியான நிலையில் இவங்க தான் என் ரோல் மாடல். இந்த தலைவர்களாம் சொன்ன இல்லையா, திருவிக்கா, மறைமலை அடிகள், வள்ளலார், பழநெடுமாறன், இது மாதிரி ஒரு ஒரு ஆளுமைகள். எந்த பதவிக்கும் வராதவங்க, நாட்டுக்கு உழைச்சவங்க, சிறைக்கு சென்றவங்க, விடுதலை போராட்டத்தில் உழைச்சவங்க, தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ் நல்லா இருக்கணும் என்று சொன்னவங்க. அடுத்த கேள்வி ஐயா. இங்க ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, உலக அளவுல பிரதானமாக எதை வைத்து அரசியல் செய்யப்படுகிறது? மொழியா, மதமா, இனமா? மொழி, இனம் இரண்டு முக்கியம். இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தேசிய இனம் இருக்கு. அதனாலதான் USSR, சோவியத் யூனியன் என்ற ரஷ்யா பிளவுபட்டது. ஒவ்வொருத்தரும் அவங்க தேசிய இனங்கள். அது மாதிரி இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்றன, பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழி சார்ந்த தேசிய இனங்கள் இருக்கின்றன. கன்னடம், தெலுங்கு, மராத்தி, வங்கம், அதே மாதிரி ஒவ்வொரு இனம் இருக்கு. காஷ்மீர்ல அவங்க உருது பேசுறவங்க, அதே மாதிரி மலையாளம், கேரளத்துல தமிழ், தமிழ்நாட்டில். இப்படி பல்வேறு தேசிய இனங்கள் இணைந்து பன்மையில் ஒருமை என்ற அளவில் ஒரு அற்புதமான ஒரு கூடாக இந்தியா இருக்கின்றது. 16 மொழி பேசுகின்ற ஒப்பற்ற வீடு சொல்லுவாங்க. இன்னைக்கு மொழிகள் அதிகமாயிப்போச்சு. இப்படியாக இருக்கும்போது தேசிய இனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றுதான் ஒரு தாக்கம் இருந்தது. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை நமக்குள்ள உரிமைகள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவருக்கும் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்க உரிமைகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, பீகார்காரங்க எல்லாமே ஒன்று. இலங்கையில் எப்படி என்றால் அங்க 2 வித தமிழர்கள் இருக்காங்க. ஒன்று வடக்கு கிழக்கு, அதாவது நான் சொல்கின்ற யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, திரிகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு என்று பல்வேறு பகுதியில் இருக்கின்றது பூர்வீக தமிழர்கள், அந்த மண் மைந்தர்கள். ட்ரெடிஷனலி தே ஆர் ஹேவிங் எ ஹோம்லேண்ட், சொந்த ஒரு மண். அந்த மண் எப்படி நம்ம தமிழ்நாடு பொறுத்து, அதே மாதிரி மலையகத்தில் எப்படி என்றால், அதாவது அன்றைய தஞ்சாவூர், ஒன்றுபட்ட தஞ்சாவூர், இங்கே வடக்கே சீர்காழி வரைக்கும் தெற்கே அறந்தாங்கி வரைக்கும் இருந்த தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர் சேர்ந்த ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டம், அதற்கடுத்து மதுரை, தேனி, திண்டுக்கல் அடங்கிய மதுரை மாவட்டம், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை அடங்கிய ராமநாதபுரம் மாவட்டம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அடங்கிய திருநெல்வேலி மாவட்டம். இங்கிருந்து 1823 கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை அழைச்சிட்டு போனாங்க தோட்ட தொழிலுக்கு. அங்கே மலையகத்தில், அதாவது நுரேலியா, கண்டி, பதுலா போன்ற பகுதியில் தேயிலை தோட்டங்களை சீர்திருத்தி, காடுகளை சீர்திருத்தி தேயிலை தோட்டங்களை அமைத்தார்கள், அரும்பாடுபட்டார்கள். அவர்கள் மலையக தமிழர்கள், அவர் இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று 2 தமிழர்கள் இருக்கின்றார்கள். இப்போது நான் சொல்லுவது அது வேற தமிழர்கள், இந்தியா இங்கிருந்து போனவங்க. இப்போ அங்க ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட், ஈழத்தின் பிரஜைகள், ஈழத்து மக்கள், ஈழத்து தமிழர்கள் என்று சொன்னனே, வடக்கு கிழக்கு, இவர்கள் நமக்கு 1947 சுதந்திரம் பெற்றோம், அவர்களுக்கு 1948 சுதந்திரம் பெற்றோம். 48 அப்போ சுதந்திரம் பெறும்போது தனி வாழ்வா சகவாழ்வா என்று பேசும்போது பொன்னம்பலம் ராமநாதன்,
ஜிஜி இவங்கெல்லாம் இருந்தாங்க, இப்படி மூத்த தலைவர் தமிழர். அவங்க யாழ்ப்பாண தமிழர்களுக்கு கொழும்புல இருந்தாங்க. இவங்க நாங்கள் அவங்களோட சேர்ந்து சிங்களர்களோட வாழ்வோம், எங்களுக்கு சம உரிமை கொடுத்தால் போதும் என்றார். படிப்படியாக சேனநாயகா, பண்டார் நாயகா, குத்தலவாலா போன்ற அதிபர்கள், அன்றைக்கு பிரதமர்களாக இருந்தவர்கள் தமிழர்களுக்கு உரிமைகள் சரியாக கொடுக்கவில்லை. சிங்களருக்கு நிகரான உரிமைகள் இவருக்கு இல்லை. தமிழ் மொழி ஆட்சி மொழியாக எடுக்கப்பட்டது. வேலை வாய்ப்பில் இவர்களுக்கான வாய்ப்பு இல்லை தமிழர்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தமிழ் தேசிய இனம் அங்கே பாதிக்கப்பட்டது. அந்த இனம் தனக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற போராட்டம் தான் ஈழப் போராட்டம். அதற்கு பிறகு தந்தை செல்வா வந்தார். அவர் எத்தனையோ ஒப்பந்தங்கள் போட்டார், 9 ஒப்பந்தங்கள் வரை போட்டார். ஒன்றும் தமிழருக்கு நீதி கிடைக்கவில்லை, அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது தந்தை செல்வநாயகம், அமிர்தலிங்கம் போன்ற வட்டுக்கோட்டையில் கூடுகிறார்கள், யாழ்ப்பாணம் பக்கத்தில். அங்கே ஒரு தீர்மானம் வடித்தெடுக்கிறார்கள். இனிமேல் தனி வாழ்வுதான், சக வாழ்வு சிங்களோடு வாழ முடியாதுன்னு ஒரு தீர்மானம் வெடிக்கிறார்கள். அதே தேர்தல் அறிக்கையாக பிரகடனப்படுத்துகிறார்கள். 17 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுகிறார்கள், நாடாளுமன்றத்துக்கு போகிறார்கள். அங்கே எங்களுக்கு இனிமேல் உங்களோடு வாழ முடியாது என்று முதல் குரல் கொடுக்கிறார்கள். பிறகு தொடர்ந்து சாத்வீக போராட்டம், ஒத்துழையாமை போராட்டம் என்று காந்திய வழியில் போராடினார்கள். அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை. பிறகு ஆயுத குழுக்கள் வந்தது. ஆயுத குழுக்கள் டிஎன்டி, எல்டிடி கிடையாது, டிஎன்டி தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. தமிழ் புதிய புலிகள். பிறகுதான் எல்டிடி ஆச்சு. போராடி பார்த்தார்கள். பிறகு இவங்க ஆயுத பயிற்சி செஞ்சாங்க. அது போய் ஈரோஸ் ஒரு அமைப்பு இருந்தது. இப்படி பல்வேறு அமைப்புகள் பண்ண இறுதியாக அன்பு சகோதரர் தம்பி பிரபாகர், நான் தம்பின்னு தான் சொல்லுவோம் அவரை. ஏன்னா நாங்கள் சென்னையில் சுத்தாத இடம் கிடையாது, சாப்பிடாத ஹோட்டல் கிடையாது. புகாரி என்ன எல்லா ஹோட்டல் அப்போல்லாம் வேலு மெஸ்ஸுன்னு இருக்கும், அதான் ஃபேமஸ். அப்போ எங்கே எல்டாம்ஸ் ரோடு. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அப்போல்லாம் இந்த மாதிரி சரவண பவன்லாம் வரல. தேவி தேட்டர், எல்லா தேட்டர்லையும் பார்த்தோம். சென்னையில் பார்க்காத இது கிடையாது. படம் பார்த்துட்டு பஸ் இல்லைன்னா பட்டாணிக்கல்ல தீனி நொறுக்கிட்டு மயிலாப்பூர் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு வருவோம், என்னோட இருந்தவர் நெடுமாறன் சொல்லி. இப்படியாக இருக்கும்போது ஆயுத போர்கள் நடத்தி இதுதான் தமிழ் தேசியம் என்று நிரூபித்தவர்கள் விடுதலை புலிகள். அங்கே தமிழ் தேசியம் அவசியம். அங்கே ஒரு இனம் அழிக்கப்படுகிறது. எப்படி வங்கதேசத்தை இந்திரா காந்தி 71 பெற்று தந்தாரோ, கிழக்கு வங்கத்தில் உள்ள முஸ்லிம்கள் வங்க மொழி பேசினாலும் மேற்கு பாகிஸ்தான் என்று சொல்லப்பட்ட இன்றைய பாகிஸ்தான், அந்த நாட்டோடு சேர்ந்த கிழக்கு பாகிஸ்தானுக்கு உரிய சமன்பாடோடு அந்த உரிமைகள் தரவில்லை. போராடினார்கள், முக்தி வாகினியாக வந்தது. அப்படித்தான் வங்கதேசம் 71 பிறந்தது. அது பிறகு எந்த நாடும் பிறக்கவில்லை. தனியாக போராடி இராணுவ முறையடிப்பு, இராணுவ ஒரு இது சூழல தனி நாடு அமையல. அதுக்கு பிறகு சூடான் அமைந்தது, எங்கே ஆப்பிரிக்காவில். அது செக்கோஸ்லேவியா யூரோப்பாவில் பிரிஞ்சது. இது எப்படின்னா, கணவன் மனைவி உனக்கு எனக்கு பிடிக்கல, 2 பேர் தனியாக போயிடுவோம் என்று எந்த போராட்டம் இல்லாமல் ஒரு மேஜை அக்ராஸ் த டேபிள் ஒரு பலரசு சாப்பிட்டு தனிநாடானாங்க. அது வேற விஷயம். இனிமேல் தனிநாடு, ஈழத்தில் 1000 காரணங்கள் இருந்தது. விடுதலை புலி போற அதே தனிநாடு ஆக முடியாமல் போய்விட்டது. இறுதிப் போரில், முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் இந்தியாவுடைய ஆதரவோடு, மன்மோகன் சிங்குடைய ஆதரவோடு, சோனியா ஆதரவோடு, காங்கிரஸ் ஆதரவோடு கொண்டார்கள் தமிழர்கள் ராஜபக்சே. அது மறக்க முடியாது. இன்றைக்கு புண்ணியவான்களாக காங்கிரஸ் பேசலாம். நாங்கள் காங்கிரஸில் இருந்தவர். 79 நெடுமாறன் கவிஞர் கண்ணதாசனோடு ஒதுங்கினவங்க நாங்கெல்லாம். ஒரு காலம் அது மறக்க முடியாது. இன்னைக்கு வேணா நேத்து ஒருத்தர் பேசுவார், வைகோ பேசுவார் இல்லையா, இன்னைக்கு காங்கிரஸ் சகவா ராகுல் காந்தியை கட்டி பிடிக்கலாம், அது வேற விஷயம். அது மறக்கவே முடியாதுமா. அடுத்ததா குறும்பு நாட்டு சித்தன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, திராவிடத்திற்கு முழு வீழ்ச்சி எப்போது
இல்லை தப்பி பிழைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிடம் என்பது எப்படி வந்தது? தமிழ் தேசியத்தை நான் விவரமா சொல்லிட்டேன். திராவிடம் என்பது எப்படின்னா, நீதி கட்சின்னு ஆரம்பித்தார்கள். நீதி கட்சின்னு அப்போ நீதி கட்சி ஆரம்பிப்பு நான் சொன்னனே, நம்முடைய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தென் கர்நாடகா இணைந்து இந்த மாநிலங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. இது வந்து திராவிடியன் நாகரிகம் என்று திராவிட நாகரிகம் ஆதிச்சநல்லூர் வையாபுரி பிள்ளை சொல்லுகின்றார். அந்த பேரில் திராவிடம் என்று பெயர் வந்தது. இந்த திராவிடம் என்ற பெயர் காஷ்மீர் பண்டிட்டுகள், காஷ்மீர் பிராமணர்கள் அது இப்போ நேரு குடும்பம் இருக்க பிராமணர்கள், இவங்க வந்து திராவிடம்ங்கிறது திராவிடம் என்பாங்க. இத்து போடுவாங்க, தீ போட மாட்டாங்க. அதற்கு பிறகு கால்டுவெல் போப், அதுக்கு பிறகு இவர் திருநாவுக்கரசர் திராவிட சிசு, திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் மதுரை ஆதீனம், அவர் திராவிட சிசுன்னு தான் அழைப்பாங்க. பதியம்பாடினவங்க அவர் வந்து திராவிட சிசுன்னு தான் கொடுப்பாங்க. 4000 தீவிய பிரபந்தம் வைணவர்களால் பாடப்படுகின்ற பாசுரங்கள், மார்கழி மாதம் திருப்பாவை பாடுகின்றார்களே, இது மாதிரி ஆழ்வார்கள் பாடிய பாசுரம் திராவிட வேதம் என்பார்கள். இது காலப்போக்கில் திராவிடம் என்று சொல்லப்பட்டதுதான். அதற்கு பிறகு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று ஒன்று இருக்கின்றது. ஒரு பெலாடு, ஆங்கிலத்தில் பெலாடம்பாங்க. ஒரு நாட்டுப்புறையில் கேள்வி கேட்பாங்க, அதுக்கேற்றாப்புல ஏற்ற இறக்கணும் பதில் சொல்லுவாங்க. அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ராமானுஜர் சமத்துவம் சமூக நீதி என்று முதலில் குரல் கொடுத்தவர் ராமானுஜர். ஸ்ரீபெரும்புதூர் பிறந்தவர் ஆச்சாரியார். திருக்கோஷ்டியூர் சிவகங்கை மாவட்டத்தில் கண்ணதாசன் பிறந்த ஊரில் சௌமிய நாராயணன் கோவிலில் அவர்தான் இந்த ரகசியத்தை சொன்னவர். அந்த ராமானுஜர் இப்போ திருவரங்கம் கோவில்ல அவர் ஈதியாக இருந்தது. அந்த ராமானுஜர் என்ன கேட்கிறாரு, உன்னுடைய வேதம் என்ன என்று அந்த பெண்மணியிடம் கேட்கின்றார். என்னுடைய வேதம் திராவிட வேதம் என்கிறாங்க. இப்படி பெரியார் தென்னிந்திய சவுத் இந்தியன் லிபரல் என்று முதலில் ஆரம்பித்தார்கள். பிட்டி தியாகராயர், நாயர், நடேசனார், இவங்க மூணு பேர் அமைத்ததுதான் சவுத் இந்தியன் லிபரல், தென்னிந்திய நல உரிமை சங்கம். பிறகு அது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆகுது, நீதி கட்சி ஆகுது. நீதி கட்சி ஆகும்போது பெரியார் ஈவேரா ராமசாமி காங்கிரஸ்ல இருந்து விலகி இதில் சேருகிறார். ஒரு கட்டத்தில் இவர்களோட ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டு திராவிட கழகத்தை துவக்கிட்டார். திராவிட கழகம் ஏன் துவக்கினார்னா, இந்த நில அமைப்பு, இந்த யாப்பு என்கிற நிலையில் திராவிடம் என்று பெயர் வைத்தார்கள். இவர்களுக்கு முன்னாடியே திராவிடம் என்று பேசப்பட்டது. இந்த நில அமைப்பு அன்றைக்கு அப்படி இருந்தது. துவக்கும்போது ஆந்திரா, சவுத் கர்நாடகா, மலபார், கேரளா இப்படியெல்லாம் இருந்த பிரதேசத்தில் தெற்கே கன்னியாகுமரியில் இதுக்காக அவங்க திராவிடம்னு பேர் வச்சாங்க. அப்படியே அங்கே வந்து அவங்க ஆந்திராவிலேருந்து வந்தவங்க, கர்நாடகாவில் வந்து, கேரளாவிலேருந்து வந்தவங்களாம் அதில் இருந்தாங்க. அதுக்காக அந்த யாப்பில் திராவிடம். அப்படியே நம்ம 1956 நவம்பர் 1 இன்றைக்கு எல்லைகள் அமைந்ததில் வடக்கே திருத்தணியிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி முனை வரைக்கும், வள்ளுவர் சிலை வரைக்கும் இது இன்றைக்கு அமைந்த மண். இந்த யாப்பு 56 அந்த சூழல்ல அதுக்கு முன்னாடி இதை துவக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த பேர் வச்சாங்க. திராவிடம் என்பது ஒரு ஒட்டுமொத்த, உங்களுக்கு இந்த தமிழ் மொழியிலிருந்து தான் இந்த மொழிகள்லாம் பிரிந்தது. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. திராவிடம் வந்து வீழ்ச்சியை சந்திச்சு கொண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீழ்ச்சியை சந்திக்க யாரு? இந்த நபர்களால் வீழ்ச்சியை சந்திக்கின்றது. தகுதியற்ற நபர்கள் அமர்ந்து கொண்டு திராவிடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், வீழ்ச்சி சந்திக்கிறார். அது மாதிரி தமிழ் தேசியத்தை தகுதி இல்லாத நபர்கள் அதுவும் வீழ்ச்சி சந்திக்கிறது.
இங்க வந்து ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட ஃபேன் கேட்டிருக்காங்க, தேமுதிகவின் எதிர்காலம் எப்படி இருக்கிறது? தேமுதிக ஒரு மாற்று அரசியலுக்காக வந்தார் விஜயகாந்த். நாங்கள் மாற்று அரசியல் வேண்டும் என்றுதான் வைகோவை நாங்கள் 93 கஷ்டப்பட்டு அந்த கட்சியை நிறுவனம். நாங்கள் அந்த நிறுவன தலைவரில் நான் ஒருத்தன். மாற்று அரசியல் வேண்டும் தான் அவர் வந்தார். ஆனால் காலப்போக்கில் அவர் வெற்றியும் ஓரளவு வந்தார். ஓரளவு தன்னுடைய சூழல்ல கொஞ்சம் நகர்ந்து வந்தார். இந்த சூழல்ல குடும்ப அரசியல் அங்கே வந்துருச்சு. தேமுதிகவிலும் குடும்ப அரசியல் வந்ததுனால அது பல பலவீனமான சூழ்நிலை ஆயிப்போச்சு. பலர் வந்து அந்த கட்சியிலிருந்து விலகி போனாங்க. சரி, அது இன்னும் என்ன ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க இப்போ பிற்காலத்துல இனிமே கூட்டணி வச்சுதான் அவங்க வரணும். தனி அளவுல வெற்றி பெற முடியாது. கூட்டணி இருந்தா வெற்றி பெறுவாங்க. இன்னொரு கேள்வி தங்கராஜ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஜாதியை ஒழித்து விட்டோம் என்று கூறும் திராவிட கட்சிகள் ஜாதி அடிப்படையில் வேட்பாளர்களை நிறுத்துவது ஏன்? ஒரு காலத்தில் நான் சொல்றேன், திருச்செந்தூர் தொகுதி நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருது. அது நாடார் பெருமக்கள் அதிகமாக இருக்கின்ற தொகுதி. அங்கே யார் நின்னாங்க தெரியுமா? சென்னையை சேர்ந்த டிடிகே கம்பெனி தெரியுமா? டிடிகே கம்பெனியுடைய நிறுவனர் டிடி கிருஷ்ணமாச்சாரியார் மத்திய அமைச்சராக இருந்தவர். சென்னையை சேர்ந்த ஒரு ஐயங்கார் போய் அங்கே நின்னார். இப்போ நிற்க முடியுமா திருச்செந்தூர்ல? சரி, ஜிஆர் தாமோதரன் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பிஎஸ்ஜி கல்லூரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கோயம்புத்தூர்ல? அந்த கல்லூரியின் நிறுவனர், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், என் உறவினர் கூட. அவர் கோயம்புத்தூரில் நிற்கல. கோவை மாவட்டத்தில் ஒரு கருத்து உண்டு. தெலுங்கு பேசுகிறவங்களுக்கும் அங்கே உள்ள பூர்வீக கவுண்டர்களுக்கும் கொஞ்சம் அங்கங்கே அரசியல் பூர்வமான ஒரு பிரச்சனை உண்டு. இவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். அன்றைக்கு வந்து பொள்ளாச்சியில் கவுண்டர்கள் அதிகமாக இருந்து தைரியமாக நின்னார். ராம்நாத் கோயங்கோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி பேப்பருக்கு நிறுவனர், கருத்து சுதந்திரத்துக்காக எமர்ஜென்சி நேரத்தில் பாடுபட்டவர். இந்திரா காந்தி காலத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு உற்ற தோழராக இருந்தவர். அவர் வந்து வடபுலத்தை சேர்ந்தவர், வட இந்தியாவிலிருந்து வந்தவர். அவர் திண்டிவனம் தொகுதியில் தைரியமாக நின்னார் தெரியுமா? திருக்குறள் முனுசாமி ஏற்று அவர் தோத்துட்டார். நான் சொன்ன ஜிஆர் தாமோதரன் ஜெயிச்சாரு, டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர் தான் சேது சமுத்திரத்திற்கும் முதல்ல புள்ளி வச்சவர். நான் வந்தால் அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் நின்னாங்க. அப்படியெல்லாம் நின்னாங்க. இப்போ அப்படி நிற்க முடியுமா? பட்டுக்கோட்டை தொகுதியா? முக்குளத்தூர் யாராவது இருந்தா போங்க, சேர்வையா கல்லரா அன்னு முடிவு எடுக்கிறாங்க. சரி, செஞ்சியா? அங்க வன்னியர் தான் நிற்கிறது. கன்னியாகுமரி குளித்துறையா பத்மநாபபுரமா? அங்க நாடாதான் நிற்கிறது. அதுல கிறிஸ்டின் நாடாரா இந்து நாடாரா? இப்படியான சூழல் ஏன் தமிழ்நாட்டில் இன்னும்? அது வந்து 67 இருந்து இப்படி வந்தது. அது யார் காரணம்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். ஒரு ஜாதிக்கு கட்சினா நீங்க எப்படிங்க நீங்க வந்து அரசியல் சாசன பிறகு நான் நடத்துறேன் ஒரு பிரமாண வாக்குமூலம் கொடுக்கீங்க. நான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு என் கட்சியை நடத்துவேன்னு அந்த தலைவர் வந்து பிரமாண வாக்குமூலம் கொடுத்து தேர்தல் கமிஷன்ல அது பதிவு பண்றாங்க அந்த கட்சியை. பண்ணிட்டேமோ அந்த தேர்தல் கட்சி தலைவரே ஏன் ஜாதிக்கு இவ்வளவு % ரிசர்வேஷன் வேணும்னு பேசுறது தப்பா இல்லையா? நீங்க தானே உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க. நான் சொல்றேங்க, தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை ஜாதி கட்சி இருக்கு? எண்ணவே முடியாது, அவ்வளோ ஜாதி கட்சி இருக்கு. அப்படின்னா ஜாதி ஒவ்வொரு நாளும் அந்த கள்ளி செடி வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஒரு காலம் பண்ண நீங்க திமுகவிலையும் அதிமுகவிலையும் ஒரு 64 காங்கிரஸ் காலத்துல இருந்து இது வந்துருச்சு. நான் சொல்றதுங்க 64 தேர்தல் நினைக்கிறேன். 64 வந்துருச்சு. இந்த தொகுதியில் இவர்னா தான் ஜெயிக்கும் அவர்னா தான் ஜெயிக்கும்னு காங்கிரஸ் காலத்திலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் திராவிட கட்சி ரொம்ப வளர்த்து விட்டது. நான் சொல்றேங்க, மணிக்கொடி கால எழுத்தாளர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கும்பகோணத்துல வந்து மணிக்கொடின்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. சீனிவாசன் அதனுடைய அதில் இருந்தார். அவரு தஞ்சாவூர்கார் ஐயர். அவர் போய் எங்க ஊர் பக்கத்து சங்கரங்கோயில வேட்பாளர் தைரியமா காங்கிரஸ் கட்சி அறிவிச்சதுங்க. சங்கரங்கோயிலுக்கும் திருநெல்வேலி, அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோயிலுக்கும் கும்பகோணத்துக்கு சம்மந்தம் உண்டா? ட்ரெயினை பிடிச்சு போகணும். அப்போ அவர் அங்க வேட்பாளர் அறிவிச்சாங்க காங்கிரஸ் தைரியமாக.
புரியுதா? அவர் தான் கலைஞருடைய பராசக்தி படத்தை பேரகன் தேட்டரில் சென்சார் பண்ணார். பேரகன் இப்போ இந்த தேட்டர் இல்லை, கலைவாண அரங்க ஏத்தாப்புல சென்சார் பண்ணார். அன்றைக்கு தைரியமாக தூதி கடந்து எந்த ஜாதி எந்த மதம் என்று கடந்து நின்றார்கள். இன்னைக்கு அது நிற்க முடியலையே. இனிவரும் என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு 5 ஜாதிக்காரங்க தான் இருந்தா தான் வெற்றி பெற முடியும். அந்த 5 ஜாதிக்காரங்களை நம்ம திருப்திப்படுத்தினா போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு சாதாரண இடைத்தர ஜாதிகள் இருக்காங்களே, அவங்க நம்ம தேவையில்லை. அது என்ன 10,000 5,000 ஓட்டு இருக்கும், அது எதுக்கு அன்னு ஒரு அரசியல் தலைமைகளுக்கே வந்துருச்சு அந்த எண்ணம். அது ரொம்ப தைரியமா அதை பண்றாங்க. அதுபோல் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. ஜாதி ஓட்டுக்கு காசு. ஜாதி இல்லைன்னு சொன்னா இத்தனை கட்சிகள் இருங்க. அப்படின்னா நீங்க வந்து ஒரு கட்சி ஜாதி கட்சியா நீங்க பண்றீங்க. ஜாதி கூடாதுன்னு சொல்லும்போது நீங்க அந்த கட்சி ஜாதிக்காரங்க தானே வராங்க கூட்டத்துக்கு நிகழ்ச்சிக்கும். மேலும் நம்ம ஆளியா தலைவர், நம்ம பாப்பையா, அவரை உயர்த்தி விடுவையா, நம்ம அந்த கூட்டத்துக்கு போய் நம்ம தலைவர் பேசிட்டாரு, அடி கொடு, எது வேணா ஏதாவது பிரச்சனை வந்தா சட்டத்துக்கு புறம்பாகவும் பல விஷயங்கள் நடக்குது இந்த ஜாதி அரசியல்னால. இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் வெளிப்படையாக ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. இதை பொதுவெளி, இது நான் ஒரு நாகரிகமாக சொல்ல. நீ அப்படி இருக்கும் ஜாதிய அரசியலை இங்கே வைக்கிறீங்க. அரசியல் கட்சிகள் ஏன் தேவை? ஜாதி அரசியல் கூடாதுன்னா ஏன் அரசியல் கட்சிகள் வளருது? ஜாதி அரசியல் வருது. ஒவ்வொரு கட்சியும் தனித்தனி கட்சியா இருக்காளே. தமிழ்நாடு இப்போ இந்தியா முழுவதும் இப்போ எண்ணி பார்த்தா நான் கிட்டத்தட்ட 1000 சுற்ற கட்சிகள் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 800, அதில் வந்து கிட்டத்தட்ட 60-70% ஜாதி கட்சி இந்த மாநில கட்சிகள் லிஸ்ட்ல. பிறகு எப்படி நீங்க ஜாதி ஒழிப்பீங்க? ஜாதி பேருக்கு தான் ஒழிங்க சொல்லுவீங்க, மீட்டிங்ல தான் சொல்லுவீங்க. ஏன் அந்த ஜாதிக்கார வைஸ் சான்சலராக போடுப்பா, இந்த ஜாதிக்கு வைஸ் சான்சலர், அவருக்கு 2 கொடுப்பா. ஹைகோர்ட் ஜட்ஜி எப்படி? ஹைகோர்ட் ஜட்ஜினா நீதியை பரிபாலனம் பண்ணணும், சட்டங்களை தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும், சட்டத்தை படிச்சிருக்கணும், அவங்கள தானே போடணும். ஹைகோர்ட் ஜட்ஜி எங்க ஜாதிக்கு 2 கொடு, உன் ஜாதிக்கு 2 கொடுன்னா என்ன அர்த்தங்க? துலாக்கோல் நிலை நீதி நிலநாட்டுமா இல்லையா? அதுலேயும் இவங்க கொண்டு வந்து ஜாதியை திணிக்கிறாங்கன்னா என்ன இருக்கு? மருத்துவக்குள்ள டாக்டர் வந்து எக்ஸ்பர்ட், ஊசி போடணும், அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும், அதுக்கான ஒரு திறனும் ஆற்றலும் இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தானே வரணும். இப்போ அதுலேயும் எங்கால டீனை போடு, எங்க ஜாதிக்காரன் டீன இப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து மருத்துவக் கல்லூரிக்கு பணம் கொடுத்து சேர்றாங்க. அவன் என்ன மருத்துவம் பார்ப்பாங்க? ஒரு கல்வித்திறன் ஆற்றல் இருக்கணும். ஆற்றல் முக்கியம். ஆற்றல் இருந்தால்தான் டைனமிசம். ஆற்றல் தான். சும்மா வந்து நான் அந்த பெருவாரியான ஜாதின்னு ஒரு சொங்கியா இருந்துட்டு ஒன்றும் தெரியாம போய் எனக்கு அந்த இடத்துல உட்காருன்னா என்ன அர்த்தம் இருக்குங்க? அதுல என்ன நியாயம் இருக்கு? இந்த ஜாதி வச்சு பண்ற அரசியல் வருங்காலத்திலயாவது மாறும் நீங்க நினைக்கிறீங்க? தெரியாதுங்க, அது மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை. நாளுக்கு நாள் வளரும். ஜாதி மத அரசியல் நாளுக்கு நாள் வளரும். இது காரணமே நம்ம சோகால்டு, நான் சொல்லல, சோகால்டு லீடர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? நான் முன்னாடி சொன்ன லீடர்ஸ் வரேன், இப்போ சோகால்டு லீடர்ஸ்ன்னு சொல்றோம்ல, இவங்க தான் வளர்த்து விட்றாங்க. தாவேக்கா வந்து 2% வாக்கு கூட பெறாதுன்னு நிர்வாகியே பேசி ஆடியோ வெளியானது. அதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா? எங்க தாவேக்காவுக்கு நான் குரல் கொடுத்தவன். மாற்று அரசியல் வேணும், வைகோ வேணும், விஜயகாந்த் வேணும். நான் விஜய் கூட என்னை பற்றி தெரியும். இப்போ அதுக்கு பிறகு ஒரு மாசமா நான் வந்து அமைதியா இருக்கேன். ஏன்னா சொல்லிட்டு சரியா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆதரவாலாம் பேசியிருக்கேன், ரொம்ப பேசியிருக்கேன். அப்போ அங்க இருக்கும்போதே நீங்க வந்து ஒரு விசாலமான பார்வை வேணும். உங்களுக்கு புரியுதா? ஒரு சில விஷயங்களை வந்து கவனமாக அரசியல்ல நீங்க எடுத்து வைக்கணும். போராட்டம் நெறி வேணும். அதே மாதிரி ஒரு விசாலமான பார்வை வேணும். ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் நிர்வாகியாக வச்சுட்டா மட்டும் வெற்றி பெற முடியாது. இதுக்கு வந்து எம்ஜிஆரும் NT ராமாராவும் உதாரணம். அவர் எல்லாரையும் சேர்ந்து ஆற்றல் உள்ளவர்கள் அனுபவிக்கவங்க எல்லாம் சேர்ந்தாங்க. இப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் தான் பேசியிருக்காரு. இப்போ நான் சொல்றேன், இவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவர் இந்த நான் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவர் போயிடுவார், கட்சியில் இருக்க போடலாம். இப்போ நானும் திமுகவில் முக்கியமான உறுப்பினராக நான் இருந்தவன், நிர்வாகியாக இருந்தவன், செய்தி தொடர்பு செயலாளராக, தலைமை கழகத்தின் செயலாளர் இருந்தவன். நாங்கள்லாம் பொறுப்பில் இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர்னு திமுகவுக்கு இந்த தேர்தல் பணி செஞ்சார், ஞாபகம் இருக்கா? பிரசாந்த் கிஷோர். அதுக்கு மாதிரி சுனில் பண்ணாப்ல. இவங்க யாரும் அறிவாலயத்துக்கு வரமாட்டாங்க, கட்சி நிர்வாகத்தை தலையிட மாட்டாங்க. இந்த ஜான் ஆரோக்கியசாமி எப்படி கட்சி நிர்வாகத்தை தலையிடலாம்? நீ சம்பளம் வாங்குற, நாளைக்கு
தேர்தல் முடிஞ்ச உடனே நீ போயிடுவ. அவருக்கு அதிக சுதந்திரம் விஜய் கொடுத்துட்டாரு. அது அவருக்கு தெரிய அரசியல்ல அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியலை. இப்போ எங்கள் மாதிரி ஆள்கிட்ட கேட்கணும். நாங்கள் முடிஞ்ச அளவு என்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி அந்த விக்கிரவாண்டி பேசுறதுக்கோ அந்த தீர்மானம் 26க்கும் நான் கொடுத்தேன். இது கூட ஜான் ஆரோக்கியசாமி அவர்கிட்ட சொல்லலை, என்னை பற்றி சொல்லலை. நான் பின்னாடி தெரிஞ்சேன். இப்போ அதே மாதிரி புஷி ஆனந்த் வந்து அவர் வந்து புதுச்சேரியில் தான் இருந்தவர். தமிழ்நாடு அரசியல் வேற. எப்படி பல்வேறு தேசிய இனங்கள் இந்தியாவில் இருக்கோ, நீங்கள் சென்னையில் பேசுகிற தமிழ் செங்கல்பட்டில் இல்லை. செங்கல்பட்டில் வேற தமிழ் ஸ்லாங். சரி, செங்கல்பட்டை கடந்து வந்தால் தென்னார்காடு வடார்காடு மாவட்டத்தில் வேற ஸ்லாங். காவிரி டெல்டாவும் திருச்சியிலையும் அங்கே ஒரு ஸ்லாங்கு. கோயம்புத்தூரில் கம்ப்ளீட்டாக வேறு ஸ்லாங்கு. சேலத்தில் வேற ஸ்லாங்கு. அப்படியே மதுரைக்கு வாங்க, அது வேற ஸ்லாங். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல். பிறகு எங்கள் மாவட்டம் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, அது ஒரு தமிழ். கன்னியாகுமரி முற்றிலும் மாறுபட்ட தமிழ். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் விஜய் பக்கத்தில் இல்லை. புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு தெருவில் நின்று வெற்றி பெற்று வந்தவர் தான். அவரே தமிழ்நாட்டில் போய் எல்லா இடத்துல போய் பார்க்க முடியாது. தமிழ்நாடு அரசியல் அவர் புரியாது. தமிழ்நாடு அரசு பெரிய ஜாம்பான்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பெருவாரியான ரசிகர்கள் இருக்காங்க, அங்கிற தைரியம் இருக்குது. ரசிகர்கள் மட்டுமே போதுமானதல்ல. சிவாஜி கணேசுக்கு ரசிகர் மன்றங்கள் இருந்ததுனால தான் அவ்வளோ கூட்டம் சேர்ந்தது காங்கிரஸில். ஆனால் அவர் அரசியலில் தோல்வியானார். அப்புறம் ஜனதா கட்சிக்கு போனார். எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் இருந்ததே. திமுகவிலையும் என்ன எஸ்டி சோமசுந்தரம், அதே மாதிரி காளிமுத்து, பே சீனிவாசன், வி சுவாமிநாதன், அண்ணா காலத்தாலே இத்தனை பேர் அவர் கூட இணைஞ்சாங்க. இப்படி பல ஆட்கள் இணைஞ்சாங்க. MC பாலன் கன்னியாகுமரி மூத்த அண்ணாவுக்கு அவங்க வழி நடத்தினாங்க. இப்போ விஜய் என்ன பண்ணா, எம்ஜிஆர் NT ராமராவ் மாதிரி பண்ணு. NT ராமராவ் என்ன சொன்னாரு, என் ரசிகர் மட்டும் காணாது அனுபவமான அரசியல் ஆட்களும் வேணும்னு உபேந்திராவை சேர்த்தாரு. அவர் ஜனதா கட்சியில இருந்து ஒரு சோசியலிஸ்ட். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு சிலர் வந்தாங்க. அவங்க சேர்த்தார பயணம் பண்ணாரு. இப்போ விஜய் கட்சியில மாற்று கட்சியிலிருந்து யாராவது வந்திருக்காங்களா? அரசியல் இப்படித்தான் இருக்குன்னு. சமீபத்துல கூட இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வந்து அதான் கவர்னரை பார்த்ததோடு கவர்னர் பார்த்ததோட இல்லாம போராட்ட களத்துக்கு வரணும். அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடில கேள்விப்பட்டிருக்கோம், அரசியலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு அப்படின்ற மாதிரி. விஜய் நல்ல மனிதர், அற்புதமான மனிதர். அவருக்கு பின்னாடி ரசிகர் கூட்டம் இருக்கின்றது. அவருக்கான கோடோடு கோடியான ரசிகர்கள் இருக்காங்க. எம்ஜிஆருக்கு எப்படி நேசிச்சாங்களோ அதே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் அதிமுக, கலைஞரை எதிர்த்து. அந்த ரசிகர்களை மட்டும் இருந்தா போதும்னு எம்ஜிஆர் நினைச்சா வெற்றி பெற்றிருக்க முடியுமா? கலைஞர்ங்கிற மாவீர சக்தியை அவர் வென்றிருக்க முடியுமா? விஜய் லக்கான கையில் எடுக்காம புஷி ஆனந்தும் ஆரோக்கியசாமியும் எடுத்தா என்ன ஆகும்? அவர் வந்து இந்த புஷி ஆரோக்கியசாமிக்கு கடந்து வரணும். அவங்களே வச்சுக்கிடுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நெறிமுறைப்படுத்த ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னோடிகள் தேவை. அதுல என்ன வெற்றி விட முடியாது. அது அண்ணா அப்படித்தான் வெற்றி பெற்றாரு, கலைஞர் அப்படித்தான் வெற்றி பெற்றாரு, எம்ஜிஆர் அப்படித்தான் வெற்றி பெற்றாரு, ஜெயலலிதா அப்படித்தான் வெற்றி பெற்றாங்க தமிழ்நாடு அரசியல சமீப காலமா. அதுக்கு முன்னாடி சுதந்திரம் பெற்றோம் காங்கிரஸ் ஆட்சி, அது வேற விஷயம். இப்படியான ஒரு லெப்டினன்ட்ஸ் இல்லாமல் நீங்க வந்து போர் நடத்த, அது வந்து ஏற்கனவே இலியட்ஸ்ல சொல்லியிருக்காங்க, ஒடிசியில சொல்லியிருக்காங்க. சார், அடுத்த கேள்வி, நீங்களே மனு செய்து வாதாடி பெற்ற தேசிய நதிகள் இணைப்பு திட்டம் தீர்ப்பு 2012 வந்துச்சு. இப்போது என்ன நிலையில் இருக்கிறது? இந்த திட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் முன்னெடுப்பு என்ன அப்படின்னு சரவணபவன் விளாத்திக்குளம் அங்கிருந்து கேட்டிருக்காங்க சார். எங்க ஊருக்கு விளாத்திக்குளம். நதிநீர் இணைப்பு தேசிய நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்று 1983 வழக்கு தொடுத்தேன். 83 இதனுடைய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் 2012 வந்தது. அன்றைக்கு வழக்கு மன்றத்துக்கு நான் போக வேண்டும். 2012 சங்கரன்கோவில் இடைத்தேர்தல். நானும் கலைஞருடைய புதல்வர் அழகிரி இருக்கிறாரே, மத்திய அமைச்சராக இருந்தார். ஏமா சங்கரன்கோவில் இடைத்தேர்தல் நடந்தது. அழகிரி, நான், தங்கவேலு 3 பேரும் அது பொறுப்பாளர்கள். அந்த தேர்தல் தீர்ப்பு அன்றைக்கு நான் செல்ல இயலவில்லை டெல்லிக்கு. கலைஞர் என்னை நீ இங்கேயே இருக்கணும், போகக்கூடாதுன்ட்டார். அன்றைக்கு தான் தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு என்ன சொன்னார்கள்னா,
வடபுலத்தில் நான் மனு செய்ததில் என்ன சொன்னேன்? வடபுலத்தில் வெள்ளம் வருகின்றது. சிந்து நதி பாகிஸ்தானுக்கு போகுது. கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா இந்த நதி தீரங்களுடைய தண்ணீர் கடலுக்கு, வங்கக்கடலுக்கு போயிட்டது. அதே மாதிரி மகாநதியினுடைய நீர் வங்கக்கடலுக்கு போகுது. நர்மதா, தபதி நீர் அரபிக்கடலுக்கு போகுது. வடக்க வெள்ளம், தெற்க அதாவது குறிப்பாக ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகம், கேரளம் போன்றது. கேரளத்தில் நீர்வளம் அதிகம், கர்நாடகத்தில் நீர்வளம் அதிகம். இந்த நதிகள்லாம் இணைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அண்டை மாநில நதிகளை நம்பிதான் எங்களுடைய விவசாயமோ குடிநீர் வசதியோ இருக்கின்றது. இந்த அளவில் தேசிய நதிகளை இணைத்து அந்த நதிகள் கங்கை குமரியை தொட வேண்டும், கன்னியாகுமரியை தொட வேண்டும். இதுதான் என்னுடைய மனுவின் சாரம். 83னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் இப்போதான் தீர்ப்பு கிடைக்குது. 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு. இதுக்கு பட்டப்பாடு. அன்றைக்கெல்லாம் விமானங்கள் ஒரே விமானம் தான் டெல்லிக்கு, இந்தியன் ஏர்லைன்ஸ். இது மாதிரி ஸ்பைஸ் ஜெட் தனியார். காலைல முதல் நாள் எனக்கு வழக்கு வருதும்பாங்க. விடிய காலை ஏர்போர்ட்டில் போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்போல்லாம் டிக்கெட்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிக்கெட்டில் எழுதி கொடுப்பாங்க. அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. பிறகு டெல்லிக்கு போவேன், ஆர்கியூ பண்ணுவேன். இந்த மாதிரி நவம்பர், டிசம்பர் மாதம் குளிரில் போய் இறங்கி சுப்ரீம் கோர்ட்டு போய் அதை வழக்காடிட்டு மறுநாள் கோர்ட்டில் வேலை இருக்கும் இல்லையா, இரவு விமானத்தை பிடிப்பேன். அப்போது காலையில் ஒரு விமானம், இரவு ஒரு விமானம், 2 தான் இருக்கும், பகல் விமானங்கள் இருக்காது. அப்படி சிரமப்பட்டு அதெல்லாம் பண்ணேன். அப்படி சொன்ன அந்த வழக்கில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மகாநதியோடு இணைத்து கோதாவரி, கிருஷ்ணா, தென்பெண்ணையாறு இதோடு இணைத்து, அதோடு காவேரி, பாலாறு இதெல்லாம் இணைத்து சென்னையில் இருக்க காவேரியுடைய, சென்னையிலேருந்து காவேரி சேர்த்து, காவேரியிலேருந்து வைகையை சேர்த்து, வைகையிலேருந்து திருநெல்வேலி பக்கம் தாமிரபரணியை இணைத்து குமரியில் உள்ள நெய்யாரோடு இணைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 88 மேற்கு நோக்கி பாயும் நதிகள், நதி தீரங்கள், சிறு நதி தீரங்கள், பெருநதி தீரங்கள் என்று கேரளத்தில் இருக்கின்றது. வீணாக அரபிக்கடலில் போகுது. அதையும் கிழக்கு முகமாக தமிழகத்தில் திருப்ப வேண்டும். அப்படி திருத்திதான் ஆழியாறு, பரம்பிக்குளம், பாண்டியாறு, புன்னம்புலா, பம்பாறு, சிறுவாணி, மஞ்சளாறு, பிறகு அது மாதிரி திண்டுக்கல் பக்கத்தில் குடகனாறு எல்லாம் திட்டங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி அழகரணி திட்டம், முல்லை பெரியார் பிரச்சனை, அதே மாதிரி செண்பகவல்லி அணை மீட்டெடுப்பு, தெற்க இது அடவினைனார் அணையக்கு தண்ணீர் வரத்து, அச்சங்கோயில் பொம்பை வைப்பாறு, அதாவது அட்டிங்கல்ல, அதாவது தென்மலையில், தென்காசியில் மேற்க, செங்கோட்டைக்கு மேற்க, அங்கேருந்து அந்த தண்ணியை திருப்பி, அதாவது கடையலூர், புளியங்குடி வழியாக சங்கரங்கோயில் எங்களோடு திருவேங்கடத்தில் இணைத்து, சாத்தூர், வைப்பாறு, உங்களுக்கு பார்த்தா தெரியும், சாத்தூர் கடந்து நீங்கள் போகிற போது பெரிய நதி தீரம் வைப்பாறு, அதோடு இணைத்து அச்சங்கோயில் பம்பை வைப்பாறு இணைப்பு. அதே மாதிரி அந்த இணைப்பு 3-4 மாதத்துக்கு பயன்படும். விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இன்னும் போனால் ராமநாதபுரத்து மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தோடு குடிநீர் வசதி செய்யலாம். திருமங்கலம் வரைக்கும் குடிநீர் வசதி செய்யலாம். அதோடு சேர்ந்து கொடுமுடியாறு, பச்சையாறு என்று அந்த திருநெல்வேலி தென்புறம் களக்காடு, வள்ளியூர் பக்கம் அந்த நதிகளையும் மீட்டெடுக்க வேண்டும். அதே மாதிரி இறுதியாக குமரியில் உள்ள நெய்யாறு, இவ்வளவு நதிகளும் தமிழ்நாட்டு நதிகளை இணைத்து கேரளாவில் உள்ள மேற்கு நோக்கி பாயும் நதிகள், அச்சங்கோல், பொம்பையாறு, இதோடு வடக்கில் இருந்த நதிகளை இணைக்க வேண்டும். முதல் கட்டமாக தீபகற்ப நதிகளை இணைப்பது. தீபகற்பனா இது தக்கணப்பீட பூமி, தமிழ்நாடு, இந்த நதிகளை இணைப்பது.
பிறகு ஹிமாலயன் ரிவர்ஸ், அதாவது இமயமலை சாரலிருந்து வருகின்ற நதிகளை இணைப்பு. இந்த 2 நதிகளை இணைச்சா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்ட்ல வந்து தேசிய நதிகள் எல்லாம் இணைஞ்சு போகும் என்பது என்னுடைய வழக்கின் சாரம். அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்து நவலவாலா குழு போட்டாங்க. இதுக்கு நான் சந்தித்த பிரதமர்கள் யார் யார் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். விபி சிங், நரசிம்மராவ், தேவகவுடா, வாஜ்பாய், அதே மாதிரி மன்மோகன் சிங்கை சந்திக்க முடியல, அவர் இல்லாத ஹரீஷ் ரவுத், அதே மாதிரி மோடி, அதே மாதிரி அவர் அமைச்சர் வந்து உமா பாரதி, இப்போ அவங்க அமைச்சராக இல்லை, போன பீரியடில். இத்தனை அமைச்சர்களையும் நான் சந்திச்சிருக்கிறது. இது வெளியே வராத செய்தி. நான் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, ஒரு அமைச்சர் அல்ல. என்னை திரும்பி பார்க்க வேண்டாம், என் புகழ் பாட வேண்டாம். அட்லீஸ்ட் இதை பண்ணாரு அன்னு ஒரு விழிப்புணர்வு கூட தமிழ்நாட்டில் இல்லை. நான் என்ன சொல்ல, இது மட்டுமல்ல நான் தொடுத்த வழக்கு 45 வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் கண்ணகி கோவில் பிரச்சனை, கண்ணகி கோவில் நமக்கா கேரளாவுக்கான பிரச்சனை, தேனி மாவட்டத்தில் மண்ணாத்திப்பாறை கம்பத்தின் அருகே, அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு, அதோடைய பாதுகாப்பு, மாதவ காட்கில் கஸ்தூர் ரங்கனுடைய அறிக்கை கூட அதை பாதுகாப்பு, கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே என்ன மலைகள்? இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் இந்த பக்கம், அதோடைய பாதுகாப்பு இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. எங்கே? உச்ச நீதிமன்றம். தேர்தல் சீர்திருத்தம் வேணும், அந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கின்றது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40-50,000 குளங்கள் பிரிட்டிஷ்கார நம்மளை விட்டு போன போது 40,000 குளங்கள் இருந்தது. இன்னைக்கு 25,000 குளங்கள் இருக்கு. இருக்கிற குளங்களால் மீட்டெடுப்போம் என்ற வழக்கு நிலுவையில் இருக்கு. அதே மாதிரி கஸ்டோடியல் டெத்து, காவல் மரணங்கள், அதே மாதிரி மனித உரிமை, வீரப்பன் வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்ய வேண்டும், புரியுதா? அதே மாதிரி ஆலங்குளம் ஸ்வீன் ஃபேக்ட்ரி, அதாவது சிவகாசி பக்கத்தில், அதில் வந்து விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த ஆலையை மூடி பிறகு அதுக்கான இயந்திரங்களை இணைச்சோம். கூடங்குளம் வழக்கில் நான் உதயகுமாருக்கு முன்னாடியே நான் போட்டேன். உதயகுமார் பிரச்சனை அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இல்லையா, போராட்டம் பண்ண, அதுக்கு முன்னாடி கூடங்குளம் கூடாது, திருநெல்வேலி மாவட்டம் வந்து குப்பை கூட கிடையாது, அணு ஆயுத குப்பை கூட கிடையாதுன்னு போட்டேன். இப்படி 45 வழக்குகள் முல்லை பெரியாறு இப்படி வழக்குகள் போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் யாருக்காவது இந்த வழக்குகள் இந்த 45 வழக்குகளை பற்றி சாரபாந்து எம்எல்ஏ எம்பி மந்திரிகளை தெரியுமா? இப்போ 40 எம்பிஸ் போனாங்களே, சொல்ல தெரியுமா? எனக்கு ஒன்றும் பதவி வேணும்லைங்க, இவங்களால எல்லாம் தகுதியை தலைங்கிறங்க. நான் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, என்னை 2 தடவை போட்டிட்டாங்க, என்னை முதுகில் குத்தி தோக்க வச்சாங்க, இல்லை நான் 89 அமைச்சராகிறது. அதை பற்றி நான் வாடல என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அரசியல் என்பது ஒரு எம்பி எம்எல்ஏ ஒரு இது முடியாது. தமிழ்நாடு ஜாதி அரசியல், ஓட்டுக்கு பணம், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் நாசமா போகுது நாளுக்கு நாள். இப்போ இவ்வளவு கஸ்டோடியல் டெத் நடக்குது, இவ்வளவு பாலியல் பலாத்காரம் நடக்குது. அந்த காவல்துறை என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் இருக்கும், இதுல யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொன்ன ஒரு ஸ்டாலின் இப்ப இதுல என்ன பண்றாரு? இவர் தேர்தல் அறிக்கை சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்களா? விலைவாசி தான் யாரும் இப்படி மாட்டது. இந்த ஆட்சி போக வேண்டும், இந்த ஆட்சி நீக்கப்பட வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். அதுவே தெய்வத்தின் குரல், தமிழகத்தின் குரல். இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அரசியல் பாடம் படிச்ச மாதிரியே இருக்கு சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.